ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி டுடே விலாக் பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. நான் நேற்று ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஒட்டு மாங்காய். ஸோ அதை பழுக்க வைக்கிறதுக்கு தான் என்னோடய பசங்களை கூட்டிகிட்டு நொச்சித்தழை பறிக்க போகிறேன். ஸோ நொச்சித்தழையும் வேப்பந்தழையும் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சு தான் நான் வந்து ஒரு 20 மாங்காயை வந்து பழுக்க வைக்க போகிறேன், ஒட்டு மாங்காய். ஸோ அதுக்கு வந்து நொச்சித்தழை வந்து ஒரு கை அளவுக்கு வந்து நான் பறிச்சிக்க போகிறேன். ஸோ பறிச்சுட்டு தழை துணி வச்சுட்டு மேலே நொச்சித்தழை வேப்பந்தழை இது எல்லாத்தையுமே வச்சு காற்று போகாத அளவுக்கு திருப்பி மாங்காய் அடிக்கிட்டு அதுக்கு மேலேயும் தழை போட்டு கவர் பண்ணி காற்று போகாத அளவுக்கு நான் பழுக்க வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ஏன்னா நம்மளோட சொந்த மரத்து மாங்காயை வந்து பழுக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எனக்கு விவசாயம் நான் வந்து பழுக்க வைக்கலை, ஏன்னா கொஞ்சம் பூச்சி தன்மையாக இருந்ததுனால பழுக்க வச்சாலுமே வீணாகுது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வருஷம் காயும் பெருத்திருக்கு. ஸோ 1 கிலோ 1.5 கிலோ 1.25 கிலோ 3/4 கிலோ ஸோ இந்த சைஸில் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம பழுக்க வச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே 1-2 வந்து பூச்சி அஃபெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ இதை நான் பழுக்க வச்சு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் விலாக்கில் பார்க்கலாம் எப்படி பழுத்திருக்கு அப்படின்னு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம். ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் காய்ச்ச மாங்காயை வந்து நீங்கள் பழுக்க வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக. ஏன்னா மாம்பழங்கிறது ஒரு சின்னது தான், பட் அது நம்மளோட சொந்த மரத்து வந்து வருஷத்துக்கு 1 டைம் பறித்து நம்ம பழுக்க வைக்கிறோங்கிறது ஸோ எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு.